Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111235 அல்லது 0112299017 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
வியாழனன்று நடக்க இருந்த NTP பார்ட்டியின் மாவட்ட மாநாடு தேதி மாற்றியமைக்கப்பட்டது. புதிய தேதி அறிவிக்கப்படவில்லை. ரவுடிகளின் அட்டகாசத்தினால் நேற்று இரவு வாலிபர் ஒருவர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று நடந்த இந்த சம்பவம் பற்றி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அப்பா நான் கிளம்புறேன். இங்க பாருமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காஞ்சரா பள்ளிக்காரன் இப்படி பயந்துட்டு இருந்தா ஒரு காரியமும் நடக்காதுப்பா. இன்னைக்கு எப்படியாவது வக்கீல போய் பார்க்கணும். சாமுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் நம்மள கொன்றுவான். அவனால எதுவும் பண்ண முடியாது. நீ பயப்படாம இரு. நீ அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உனக்கு தான் என் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும்ல. அப்புறம் எதுவும் தெரிஞ்சதுன்னா இனி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அனு, உட்காருங்க. நீ சொன்ன சாரா இவங்க தானே? ஆமா சார். சாரா, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இந்த கேஸில் சாராவுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். இதான் என்னோட பதில். நீ ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சா போதும். நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லணும். நான் சொல்றேன் சார். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாம பார்த்தேன். ஹாய். ஹே சாரா. டோனியை பார்க்கலாம் வா. சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹே ஹே ஹலோ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ டியர். சாரா. மை ப்ளஷர். சாரா இங்க பாரு, இவர்தான் சார். ஹாய். ஹாய். நான் தான் சாம். இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. சாரா. நம்ம கேக் கட் பண்ணலாம். யா ஓ, ஷூர். sure. போலாம். ஓகே गाइस, let's cut the cake and celebrate. சீக்கிரம் கட் பண்ணு, அப்பதான் நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ண முடியும். ஓகே? அதுக்கப்புறம் நாங்க நிறைய தடவை சந்திச்சோம். ஓகே பை. சரி. பை. சாரா, அவன் கூட பழகாத. அவன் மோசமானவன். அவன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆமா, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அனு சொல்றத நான் கேட்காம அவன்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகிட்டேன். நீ கிளம்பிட்டியா என்ன? நான் அனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நம்ம வெளியே போலாமா? சரிப்பா. நான் கிளம்புறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நம்ம விஷயத்தை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்.
அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வா வண்டியில ஏறு. சாரா எதுக்காகவும் பயப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. இந்த கேஸை நானே ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தைரியமாக போங்க. ஓகே சார். நான் தேவைப்பட்டால் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே. நல்லா இருக்கீங்களா? சரி, எப்படி இருக்கீங்க? நம்ம விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிடலாம். சாம் எங்க இருக்கான்? உள்ள இருக்கார். சாம். நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒன்னும் செய்யாதன்னு சொன்னல. அந்த அனு தானே என் மேல கேஸ் போட வச்சா? அந்த கோவத்துல தான் நான் ஆசிட் ஊத்துனேன். நான் கோடி கணக்குல செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறேன். இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சாரிண்ணா, அப்பாவுக்கு இது தெரிய வேணாம். அப்பா செல்லம், பாப்பா சாப்பிட்டாச்சா? இனி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்.
மாமா கிட்ட போலாமா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைய உள்ள விடாதான்னு. அது குழந்தை வந்ததை நான் பார்க்கலங்க. அப்பா எங்க? தூங்கிட்டு இருக்காரு. சார், கேஸ் ரிப்போர்ட் எழுதியாகணும். வேற வழி இல்லை சார். நியூஸ் எல்லாம் ஒன்றும் வெளியில் பரவல சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க சார், நான் கூப்பிட்றேன். வணக்கம் சார். உட்காருங்க. அனு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு குழப்பம் இருக்கு. என்னது சார்? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த சாம்ங்கிறவரு ஒரு வாரமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அங்க இருக்கிற டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு நல்லா தெரியும், இது செஞ்சது சாம் தான். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த சாமுக்கும் அனுவுக்கும் எந்த அறிமுகமும் அவர் இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆசிட் அட்டாக் பண்ணதுக்கு எந்த விட்னஸும் இல்ல. அப்புறம் நீங்க எப்படி சாம் தான் இதை செஞ்சாருன்னு உறுதியா சொல்றீங்க? இவளோட ஃப்ரெண்டு கேஸுக்காகத்தான் இவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. சாரா இல்லையா? சாராவுக்கும் நாங்க கான்டாக்ட் பண்ணோம். சாரா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. சாராவுக்கு சாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. அனு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் அனு சொன்ன தாமஸ் வக்கீல கூட நான் பார்த்தேன். வக்கீல் என்ன சொன்னார்னா, அனுவும் சாராவும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவர்கிட்ட எடுத்துட்டு போலன்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் விசாரிச்சு பார்க்கறேன். போன வேலை என்னாச்சு? அப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. மீட்டிங்கே அடுத்த வாரத்துக்கு மாத்தியாச்சு. எலெக்ஷன் வர இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள செய்ய வேண்டியது எல்லாம் செய்யணும். இப்போதைக்கு நமக்கு எல்லாரும் ஆதரவா இருக்கிறதால சட்டசபையில நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். உன்னோட தொகுதியில நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிரு. கொடுக்குறேன்ப்பா, எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன்ப்பா. நிர்வாகம் உன் கையில வரணும். என் விஷயத்துல யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாமே என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த கட்டுப்பாடு நம்ம கையிலேயே இருக்கணும். எல்லாமே எனக்கு தெரியும், முக்கியமா நம்ம கட்சிக்காரங்களை பத்தி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்பா. எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த கேஸ்லயும் மாட்டிக்காத. எனக்கு சாம பத்தி தான் கவலையா இருக்கு. அவனை இளைஞரணி செக்ரட்டரி ஆக்கலான்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், நான் கேஸ் ஃபைலை படித்தேன். போன மாதம் மூணாரில் நடந்த அதே பேஸான ஆப்ரேஷன் தான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் கிளீன் கேஸ் ஆஃப் ரிவெஞ்ச். ஆசிட் அட்டாக்ல இன்வால்வ் ஆனவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிட் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வீட்டில் அட்டாக் பண்ணவரையும் வெட்டப்பட்ட அவங்களோட ஆண் உறுப்பையும் பாக்ஸில் வச்சு வீட்டில் வச்சிடறாங்க.
சார் இது ரொம்ப சீரியஸ். ஓகே, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது. சீக்கிரம் நம்ம அவனை பிடிச்சே ஆகணும். ஷூர் சார். அந்த பக்கமா? சார், ராஜுவை வார்டுக்கு மாத்தியாச்சு. ராஜு, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் இங்க ஏய் ரைட்ல பாஸ் பண்ணு. இங்க பாஸ் பண்றா. ஏய் டிஃபரண்ட் பொசிஷன் போ. நீ போ. இங்க பண்ணு. ஏய் அவனுக்கு பாஸ் பண்றா. ஏய் நீ போடா. அவட்ட டிலே பண்ணாம பாஸ் பண்ணு. ஏய் நீ போ. டாக்கிள் பண்ணிட்டே இரு. வாடா இங்க வாடா. எனக்கு போடு. ரைட்ல. அங்க சிடேன் பாஸ் பண்ணு. பாஸ் பண்ணு. அடி. ஏன்டா டைம் எடுக்கற? வாடா. அப்படிதான். டேய் இங்க பாஸ் பண்றா. இப்படி பிராக்டீஸ் வரதா இருந்தா நீ போ. அங்க இருந்து. இல்லனா மேட்ச்ல போட முடியாது. டேய் சின்சியராவே இருக்க மாட்டீங்களா? ஏய் நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ அந்த ஆளு என் கையும் காலையும் கட்டி போட்டிருந்தான். அந்த ஆளோட முகம் ஞாபகம் இருக்கா? அந்த ஆளு முகத்தை மூடி இருந்தான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க சார். அவன் முகத்தை பார்க்க முடியலனாலும் வண்டியோட நம்பர் கிடைக்கும்ல? சரிங்க சார். அக்கா இந்தாங்க மருந்து. போட்டுக்கோங்கக்கா ப்ளீஸ். ஆசிட் வீசிய நபர்களின் பிறப்புறுப்பை அறுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்துள்ளார்கள். ஆசிட் அட்டாக் செய்யப்பட்ட பெண்களின் வீட்டின் முன் ஆசிட் அட்டாக் செய்தவனின் உடலையும் பிறப்புறுப்பையும் பெட்டில் வைத்து சென்றுள்ளனர். காவல்துறையினர் இதை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்காததனால் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மிகவும் குழப்பத்தில் உள்ளனர். Welcome back to City FM 90.5 Hot Sensation. This is Amuda and இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா முகம் தெரியாத வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு பர்சன் பத்தி. ஆசிட் அட்டாக் பண்ற எல்லாருக்குமே இவர் ஒரு ஆன்டாகனிஸ்ட்னு சொல்லலாம். சோ நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவரு செய்யறது சரிதான். ஆசிட் அட்டாக் மூலம் எத்தனையோ பொண்ணுங்களோட முகம் சதஞ்சிருக்கு. அந்த முகம் தெரியாதவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆசிட் அடிச்சு அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்கள இப்படிதான் தண்டிக்கணும்.
ஆசிட் அட்டாக் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்த அந்த முகம் தெரியாத நபரை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். ஆசிட் அட்டாக் பண்ணி பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்த அந்த கிரிமினல்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி தண்டனையை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். என்னோட அபிப்பிராயமும் அதுதான். உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாதான் பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்த பயப்படுவாங்க. தண்டனை கொடுக்க அவங்களுக்குலாம் அதிகாரம் இல்லை. அவர் பண்ணது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா இருந்தாலும் நியாயப்படி பார்த்தா அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யலன்னு தான் எனக்கு தோணுது. அவர் செஞ்ச விஷயம் தான் சரி. ஆசிட் ஊத்துறவங்களுக்கு உண்மையிலே இது ரொம்ப பெரிய தண்டனை. அவர் செஞ்சது சரிதான். இல்ல இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆம்பளை பசங்க மேல பொம்பளைங்க ஆசிட் ஊத்துனா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. என்னோட பார்வையில அவன் செஞ்சது சரிதான். என் மைண்ட் செட்லயும் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. அப்புறம் அசினும் இதை செய்ய தைரியம் வேணும். ஸோ இஸ் த ஹீரோ. தேங்க்யூ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது முக்கியமான செய்திகள். ஊழல் வழக்குகளை மாநில அரசுக்கு எதிரா விஜிலன்ஸ விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். எலெக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. எதிர்கட்சிகளோட பலம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும். தலைவர் மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா பார்ட்டியோட சக்தி என்னன்னு காட்டிடலாம். எல்லாம் ஓகேல? ஓகே. என்னடா ஆள் கிடைச்சாச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டல? எல்லாம் சொல்லிட்டேன். மிச்சத்தை பாபி பார்த்துப்பான். ஆண்டோனி எல்லாம் ஓகே தானே? ஹலோ. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வைங்க, வரேன். ஹலோ சார், ஒரு புது கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இந்த தடவை தூக்குனது டிப்பர் சுரேஷ். ஓகே, நான் உடனே வரேன். ஓகே சார். சார், சுரேஷ் திருவான்மையூர்ல ஒரு பொண்ணு மேல ஆசிட் அட்டாக் பண்ணியிருக்கான். பரோல்ல வந்தப்ப தான் இது நடந்திருக்கு. சரி வா. வெளியேறு. சுரேஷ், சுரேஷ், அந்த ஆள் உன்னை எங்க இருந்து தூக்கிட்டு போனா? தீபடி விடுறா. அண்ணா வாங்க. வரேன். அடிச்சிட்டீங்களாடா? அடிச்சுட்டே இருக்கோம். சிகரெட்டை கொடுனே. அப்புறம் எந்த விஷயம்? ரவுண்டு போடுங்க. சரி ஊத்து. நீ சாப்பிடலையாடா? சாப்பிட்டேன். சீக்கிரம் அடிச்சு முடிங்கடா. நீ போன. அப்போ வரேன். என்னடா உங்களை பார்க்க யாரோ ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்கண்ணா, கூட்டு வர சொன்னாங்க. வராது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லைண்ணா.
ஆனா கூண்டு வர சொன்னாரு. நேரத்துல வந்திருக்கிறது பெரிய பணக்காரர் மாதிரி தெரியாருண்ணா. உனக்கு ஏதோ பர்ஸ் தர போறாரா? யாரா இருந்தா இங்க வந்து கொடுக்க வேண்டியதானே? அத நின்னுகிறாரு. நீ போ, நீ போய் சாப்பிடு. எங்கடா ஆளக்கானா? எனக்கு மட்டும் சரியாகட்டும். அவனை என்ன செய்யறன்னு பாருங்க. இங்க பாரு சுரேஷ், உன் இடத்துக்கு வந்து உன்னோட மிடில் ஸ்டெப்பை தூக்கியிருக்கான். நீ மறுபடியும் அவனை தேடி போனா உன் தலையை எடுத்து தான் பாக்ஸில் வைப்பான். அதனால உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லு. அவன் வண்டியோட நம்பரு KL 37 29 79. ஓகே. சுரேஷ் கூட யாரா இருக்கா? சுரேஷ் கூட இப்போ யாரும் இல்லை சார். அவன் பொண்டாட்டியும் 2 பசங்களும் இப்போ என் கூட தான் சார் இருக்காங்க. அவர் தனியாக தான் சார் இருக்காரு. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இங்கே. ஆளை பார்த்தா அடையாளம் சொல்லுவியா? இல்லை சார், அவர் ஒரு தொப்பி போட்டிருந்தாரு. அதனால அவர் முகத்தை நான் சரியா பார்க்கல சார். ஆளு வண்டிக்குள்ளே தான் உட்காந்து பேசினார் சார். அவரு உங்ககிட்ட என்ன பேசினாரு? அவரு சுரேஷோட ஃப்ரெண்டுன்னு சொன்னார் சார். அண்ணனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், அண்ணனை வண்டி அண்ணன் கூட்டின்னு வரியான்னு கேட்டார் சார். அவர் கூட வேற யாராவது இருந்தாங்களா? அது ஞாபகம் இல்லை சார். ஆனால் வண்டி மட்டும் ஞாபகம் இருக்குது சார். ஹலோ, அது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? அது ஒரு மாடிஃபை பண்ண பொலிரோ சார். அந்த வண்டியை தொட்டு பார்க்கலான்னு போகும்போது கூப்பிட்டாங்க சார். வேற எதுனா ஞாபகம் இருக்கா? வேற சார், அதில் ஒரு மவுண்டனோட ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது சார். வண்டி கலர் என்ன தெரியுமா? ஒயிட்டா சில்வரானு சரியா தெரில சார். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சார். நீ கிளம்பு. சரிங்க சார். ஓகே, சரி சார். சுரேஷ் சொன்ன வண்டியோட நம்பர் ஃபேக். அது ஒரு லாரியோட நம்பரா? இங்க பாரு, அந்த பையன் சொன்ன வண்டியில இருந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே க்ளூ. ஆமாம் சார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நம்ம ஆளுங்க பிடிச்ச மாடிஃபை பண்ண புலிரோஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே. அதே மாதிரி ஃபேக் நம்பரில் இருக்கிற புலிரோஸ் டீட்டெயிலும். ஓகே சார். சார், சென்னையில் மாடிஃபை பண்ண 16 பொலிரோவை பிடிச்சிட்டோம் சார். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணப்போ சந்தேகப்படுற மாதிரி யாரும் கிடைக்கல சார். ஓகே. ஜீப் கிளப்ல விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம். சார் சொன்ன மாதிரி மவுண்டன் ஸ்டிக்கர் ஓட்டின எந்த பொலிரோவும் இல்லைன்னு சொன்னாங்க. சார், எம்படி தந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணியாச்சு. இந்த வருஷம் மாடிஃபை பண்ண வண்டியில எந்த பொலரவும் இல்லை சார். ஜீப் மாடிஃபை பண்ற கிளப்பையும் விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். ஹலோ சார், இங்க இருக்கிற கிளப்புகள்லயும் மாடிஃபை பண்ண பொலேரோன்னு எதுவுமே இல்லை சார். அதே போல நீங்க சொன்ன மாதிரி மவுண்டன் ஸ்டிக்கர் கூட ஒட்டல சார்.
ஓகே. சார், இனி தெரிஞ்சுக்க வேண்டியது காஞ்சிபுரத்துல இருந்து வர இன்ஃபர்மேஷன் தான். சார், ராத்திரி 8 மணி வரைக்கும் அங்க இருக்கிற போலீஸ் டைம் கேட்டிருக்காங்க. அங்க இருந்தாச்சும் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தா நல்லா இருக்கும். டிராஃபிக் செக்கிங் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே சார். சார், நமக்கு வந்த ரிப்போர்ட்டும் நெகட்டிவாக இருக்கு. ஷிட். டிராஃபிக் சர்வேலன்ஸ் விஷுவல்ஸை செக் பண்ணப்போ அந்த வண்டி பாஸ் ஆன 1-2 விஷுவல் கிடச்சிருக்கு. அந்த பையன் சொன்ன அடையாளம் சரியா இருக்கு, ஆனால் வண்டி நம்பர் ஃபேக்காக இருக்கு. அடுத்த மூவ்ஸ் என்னென்னு பண்ணுறது? அடுத்த மூவ் ஜாக்கிரதையாக பண்ணும், ஏன்னா we are missing something else. அஞ்சு வருஷம் ஆச்சு அவ என்னை விட்டு போய். அவ கூட வாடகை கொடுத்துருக்கல. சார், கேட்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன சார் நடந்துச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு ஜேர்னலிஸ்ட் வேலை கிடைச்ச அன்னைக்கு ஆஃபீஸில் விட போகும்போது நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் உயிரோட இருந்தது நான் மட்டும்தான். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சார், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. அந்த கேஸை பற்றி தான். 2000க்கு அப்புறம் நம்ம ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆன ஆசிட் அட்டாக் கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே சார். அந்த லிஸ்ட்டில் சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா தட் கேஸ் வில் பி அவர் லீட் டு தி ஸ்ட்ரேஞ்சர். உட்காருங்க. எதுக்கு சார் வர சொல்லியிருந்தீங்க? குற்றவாளி சரண்டர் ஆயிட்டா, வாக்குமூலமா கொடுத்துட்டான். நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ண போறோம். யாரு சார் குற்றவாளி? அது ஒரு பெங்காலி பையன். அவன் காதலிச்ச பொண்ணு மேல ஆசிட் ஊத்த அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா வீடு மாறி போயிருக்கான். அதனால அவன் ஆசிட் ஊத்துனது அணுவோட முகத்துல. இப்ப எல்லாம் எனக்கு புரிஞ்சது சார். இதுல உங்க ரோல் என்ன சார்? என்ன புரிஞ்சது உனக்கு? அந்த சாம காப்பாத்தத்தானே பாக்குறீங்க. நான் ஏன் அவனை காப்பாத்தணும்? ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். ஒருத்தி முகம் ஆசிட்ல எரிஞ்சது போதும். இன்னொருத்தி வீட்டுல இருக்கால, அதை மறந்துடாத. யார் குற்றவாளியா இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். புரியுதா உனக்கு? ஆளாத எந்திரிச்சு போயா. சொல்லுங்க சார். அண்ணா நகர்ல 3 நாளைக்கு முன்ன அணுன்ற பொண்ணுக்கு ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ண போறாங்க. நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஜெயில இருந்து யாராவது ஜாமீன்ல போக போறாங்களா இல்ல போறாங்களான்னு தெரியணும். ஓகே? ஓகே சார்.
மாநில அரசு மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் நிரூபணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பிரபலமான கட்சியோட முக்கிய பிரமுகரின் உருவ பொம்மையை எரிச்சிருக்காங்க. ஜோவி, வர நாட்கள்ல நம்ம சில விஷயங்களை செஞ்சே ஆகணும். அதுக்கான ஆட்களை கொஞ்சம் இறக்கிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கேட்குறத கொடுத்துடணும் சார். ஏன்னா அவங்க மற்ற பார்ட்டிக்கும் போய் வேலை செய்வாங்க, உங்களுக்கு தெரியும்ல. உனக்கும் ஆட்களுக்கும் காசு கொடுத்துட்றேன், ஆனா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிடணும். அதான் பசங்க செஞ்சிருவாங்க சார். நாம செய்யற இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை. எலெக்ஷன் வருது இல்ல, அது மாதிரி தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். Cheers. அட சார் வாங்க. வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. வின்சென்ட் சார் எங்க? இதோ வந்துடுவார் சார். ஒரு ரவுண்டு ஊத்துங்க, உடம்பு பயங்கரமா வலிக்குது. என்னாச்சு சார்? அதுவா, 2 பாவப்பட்டவங்க சிக்கினாங்க. அப்பா அவங்க செத்தாங்கல்ல, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. Cheers. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துச்சு. தண்டனை முடிஞ்சு புழல் ஜெயில இருந்து வெளியே வந்த ஆசிட் அட்டாக் பண்ண கதிரேசன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நானும் கேள்விப்பட்டேன் சார். பட் ஐ ஃபீல் லைக் சம்திங் இஸ் நாட் ரைட் அபவுட் இன் சந்திரன் சூசைட். ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த முகம் தெரியாதவன் தான் இந்த சூசைட்ல இருப்பான். அப்படி இருக்காது சார். ஐ நோ திஸ் கேஸ். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த நேரத்துல நடந்த ஒரு ஆசிட் அட்டாக் கேஸ் தான் அந்த கதிரேசன் செஞ்சது. அந்த கேஸ் விசாரணைப்ப நானும் இருந்தேன். ஆல்கஹால் ட்ரக் அடிக்ட் கதிரேசன். அவனுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சந்தேகம் வரவும் அவன் பொண்டாட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அடியை தாங்க முடியாம கதிரேசனுடைய பொண்டாட்டி வீட்டை விட்டு போக தயாராயிட்டா. அப்பதான் கதிரேசன் அவன் மேல ஆசிட்டை ஊத்திருக்கான். ஆனா ஆசிட் விழுந்தது பிறந்து 1.5 மாசமே ஆன சின்ன குழந்தை மேல விழுந்திருக்கு. ஒன்னும் அறியாத அந்த குழந்தை பயங்கரமான வேதனை அனுபவிச்சது. கதிரேசன் தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா அன்னைக்கு காப்பாத்திட்டாங்க, இன்னைக்கு செத்துட்டான். கதிரேசனோட கேஸை கேட்கும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. சார் நீங்க சொன்ன 2000க்கு அப்புறம் இருக்கிற ஆசிட் அட்டாக் கேஸோட டீடைல்ஸ் சார் இது. இந்த லிஸ்ட்ல 40 கேஸ் இருக்கு. அதுல 10 கேஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். மென், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாரும் லிஸ்ட்ல இருக்காங்க. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கேஸையும் நான் செக் பண்ணேன். எனக்கு சந்தேகம் வந்தது ஒரே ஒரு கேஸ் மேல தான். which கேஸ்? மானசா கேஸ். என்னாச்சு பாபி? அந்த பொண்ணோட அப்பாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆளால எதுவும் செய்ய முடியாது. சாம் பேரு இதுல வரக்கூடாது. அவன் பார்ட்டியில பொறுப்புக்கு வர போறான். அத நான் பாத்துக்கிறேன் சார். சாம கூப்பிட்டேன்னு இங்க வர சொல்லு. சொல்றேன் சார். சார், சாமுக்கு ஃபோன் பண்ண கிடைக்கல. நிறைய முறை ட்ரை பண்ணிட்டேன். ஹலோ டோனி,
பிரச்சனை சரியாகணும்னா சாம தூக்கின்னு போனது இப்ப ஆசிட் அட்டாக் பண்ண ஆட்களுக்கு தண்டனை கொடுக்கிற அதே ஆள் தான். அவனை பார்த்தா அடையாளம் சொல்லுவியா? தெரியும் சார். சாம் சாரோட ஃப்ரெண்டுன்னு தான் அவன் என்கிட்ட சொன்னான். அதனால தான் சாம காண்டாக்ட் பண்ணாம கூட்டிட்டு போய் விட்டியா நீ? அப்படி இல்லை சார். சாம் சாரை பார்க்க அவரோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இங்கே வருவாங்க. அப்படிதான் நான் அவரையும் நினைச்சேன். நீ எதுக்கு அதெல்லாம் நினைக்கிற? சார், அவன் கொடுத்துருக்கிற அந்த நம்பர் கூட ஃபேக் நம்பரா தான் இருக்கும். நாம அவன் வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம். சாமி எப்படியாவது கொண்டு வரணும். அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். சரிண்ணா. சார், விஷ்ணு தானே? ஆமாம் சார். விஷ்ணு, இந்த ராத்திரியில் எங்களை பார்க்க வரேன்னா இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா? மானசியை பற்றி எங்களுக்கு தெரியணும். மானசியா? அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அண்ணன் மஹி தான் அவளை வளர்த்தான். வானில் நிலாவாய் வந்ததா உன் காதல், என் ராகமாய் மனதில் கேட்குதா உன் கொஞ்சல். அலையலையாய் நீ என்றும் உள்ளே மாய காற்றானா தாங்கினேன் தினமுனை தேற்றுவேன் தாலாட்ட விலகாத நிழலாகி மனதில் மெல்லமாய் வந்தாய் நிலாவை போலவானெங்கும் கருமேகங்கள் ஒளியேற்றிடும் வெண்மீன் பந்தல் மேலே சாய்கின்றேன் ஸ்வப்னமாய் தோளில் கைகளால் சேர்த்து ஒரே ஒரு ராகம் மோகம்
மனதில் கேட்குதா உன் கொஞ்சம் அலையலையாய் நீ என்றும் உள்ளே மாய காற்றானாய் வானின் நீலம் காதல் தந்தேனே நானும் ஜீவனே. ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு போல. என்ன என்ன விஷயம்? நீ விஷயத்த சொல்லு. நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம வீடியோ போன குடி. எடுக்க? முடியாது. குட்ரினா கை விடு. என்னக்கா பிரச்சனை? இந்த ஆள் ரொம்ப நேரமா அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். போலீஸை கூப்பிடு, அவங்க விசாரிச்சுக்குவாங்க. யாரு இவனா? டேய் முதல்ல வண்டியில ஏறா. உன்னை என்ன பண்ற பாரு. முதல்ல வண்டியில ஏறுடா. நீ நல்ல வேலை தானே பார்த்துருக்க. அவ ரொம்ப கோவமா போனா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு எதுக்கு நீ பயப்படுற? பயம்லாம் இல்ல. ஆமா ஆமா. அண்ணே எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன். என்னை அசிங்கப்படுத்தல. இந்த ஆசிட்ல குளி. என்னாச்சு மனசு? என்னாச்சு மனசு? என்னாச்சு? எழுந்துரு. அவளுக்கு எப்படி இருக்கு? நான் ஹாஸ்பிட்டல் போறேன்டா. அவ கூட யாரும் இல்ல. போலீஸ் வந்தாங்களா? ம். இதை வச்சுக்கோ. நடடா முதல்ல. ஏறா.
இந்தம்மா இதையாச்சும் சாப்பிடு. மையண்ணா, யார் இது? மீனுக்குட்டியா? மானசி, மையண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வா போலாம். என்னம்மா? ஐயோ, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பண்ண? ஐயோ ஐயோ மானசி இறந்ததும் மகி மனசுடைஞ்சு போயிட்டான். ரொம்ப மாசமா ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல இருந்தான். அவன் அங்கேருந்து திரும்பி வந்த பிறகு என்னால் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு போயிட்டான். எங்கே போகிறோன்னு சொன்னானா? இல்லை சார். அதுக்கப்புறம் மகியை பார்க்கலையா? அது போன மாதம் மூணாரில் வச்சு பார்த்தேன். மூணாரில் இன்னைக்கு 6ஆம் தேதி சார். ஃப்ரெண்ட்ஸோட போனப்போ தான் சார் பார்த்தேன். யாரோ ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன் தான் சார் சொன்னான். மகியோட கான்டாக்ட் நம்பர் ஃபோட்டோவும் வேணும். தரேன் சார். இந்தாங்க. அக்கா, அப்பா, என்னாச்சு? சார், பாபி சார் கூப்பிட்டு இருந்தாரு. சாமுக்கு நடந்த வெளியாளுங்க யாரும் பார்க்கலன்னு சொன்னாரு. தெரியவே கூடாது. ஓகே சார். சாம் மென்டலா ரொம்ப வீக்கா இருக்கான். நல்லா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே, நான் நாளைக்கு வரேன். ஓகே, சரி. அவன் நம்ம குடும்பத்துல விளையாண்டு இருக்க கூடாது. இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க கூடாது. இருக்க மாட்டாப்பா, நான் வாக்கு கொடுக்குறேன். மகி பற்றின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கிரைம்ஸை செய்கிறதுக்கான மோட்டிவ் மகிக்கு இருக்குன்னு தெளிவாக தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆசிட் அட்டாக் நடந்த டவர் லொகேஷன் எல்லாத்துலேயும் மகி இருந்திருக்கான். எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சுன்னா மகியை உடனே கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. சார், மகியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால ட்ரேஸ் பண்ண முடியல. பட் மகியோட ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறேன். பண்ணிடுங்க சார். மகியை அரெஸ்ட் பண்ண போகிறது மீடியாவுக்கு தெரியக்கூடாது. ஐ வில் டூ தட் சார். சொல்லு பாபி. சார், கிரைம் பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுற அந்த முகம் தெரியாத ஆளோட போட்டோ கிடைச்சிருக்கு. ஐஜி அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு சார். நம்ம பிளாட்ல இருக்கிற செக்யூரிட்டி அவனோட போட்டோவையும் பார்த்துட்டான் சார். அது அவன் தான் சார். அவனோட போட்டோ அனுப்பு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் சார்.
மார்ட்டின், உன்னை பார்க்க நான் நேரா வரேன்னா அது எதுக்குன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். ஜான், இவன் தான். இவனை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட எனக்கு இவன் வேணும். பிரச்சனை இல்லை. அடுத்த 24 மணி நேரத்துல இவனை நான் தூக்கிடுவேன். என்ன விஷயம் சொல்லு. சார், சாமோட வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் தான் அணு முகத்துல ஆசிட ஊத்துனேன். எனக்கு பதிலா வேற ஒருத்தரை குற்றவாளி ஆக்குனேன். அலெக்ஸ், சாம உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துரு. ஓகே சார், செஞ்சிடறேன். அண்ணா வீட்டுக்கு போகணுமாண்ணா? இல்ல, கெஸ்ட் ஹவுஸுக்கு போ. அப்பனை பிடிக்காம எப்படி அப்பா கிட்ட போக முடியும்? சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். ஓகே, சரி சார். வண்டலூரில் ஆசிட் ஊற்றின ஃபாசில் ஜாமீனில் வரான் சார். இன்னைக்கு தான் ரிமாண்ட் முடிஞ்சது. ஃபாசில் எங்கே போனாலும் சரி, அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாசிலை தேடி மகி வருவான். ஓகே சார். சார், சாம் கிட்ட வாக்குமூலம் வாங்குனீங்களா? வாங்கணும், ஆனால் ஒன்றும் வேலைக்காகல. அவன் ஒன்றுமே சொல்லலை. மகியை தூக்க வின்சரோட ஆளுங்க போயிருக்காங்க. மகி மாட்டிக்க கூடாது. அது எப்படி சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போலீஸா இல்லை. மகியோட ஃபோட்டோவும் இப்போதான் வின்சனோட கைக்கு போயிருக்கு. வக்கீல போய் பார்த்தா எப்படியும் சாம் கட்டாயம் மாட்டுவான். கேஸ்ல நாம உறுதியா ஜெயிப்போம். சாம காப்பாத்தணும்னு நினைச்ச ஒருத்தனையும் விடக்கூடாது. முதல்ல அந்த எஸ்ஐ பாபி. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. சாமோட வீடியோ மொத்தமா வைரல் ஆயிடுச்சு. மக்களுக்கு தெரியட்டும் அவன் யாருன்னு. சார், ஃபாசில் வீட்ல இருந்து கிளம்பிட்டான். ஓகே. ஒரு இளநீ கொடுங்க. வண்டி அப்படி சைடில் நிப்பாட்டு வா. ஜாக்கிரதையா பார்க்கணும். ஓகே.
அபி உட்கார். சார், எல்லா காரியமும் கைமீறி போயிடுச்சு. நாம உண்டாக்குன சாட்சி எல்லாமே போயிடுச்சு. கோர்ட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க. என்னையும் சேர்த்து எல்லாரும் இப்போ மாட்டுவோம் சார். சாமை எப்படியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அனு சாமுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ. ஹலோ சார். மகியோட ஃபோன் டவர் லொகேஷன் கிடைச்சிருக்கு. தாம்பரம் லொகேஷன்ல காட்டுது. ஓகே அர்ஜுன். ஓகே சார். ஹலோ சார், மகியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மகியோட லாஸ்ட் கால் யாருக்கு போயிருக்கு? விஷ்ணுன்ற ஒருத்தருக்கு தான் லாஸ்ட் கால் பண்ணியிருக்காரு. ம் சரி. இந்த போட்டோல இருக்கிற ஆளுங்க வந்தாரா? ஆமா. யாரு? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. தேங்க்யூ. எஸ் மேம். நாங்க அவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஏய், அவனை விடாதடா, இடிச்சு தள்ளுடா. வேகமா வேகமா. ஸ்பீடா போடா, ஸ்பீடா போடா. வண்டி நல்லா அழுத்தி ஓடுடா. இடிச்சு தள்ளுடா அவனை. வேகமா போ, வேகமா போ. மார்ட்டின், நீ கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. சார் வாங்க. சொல்றா. நீ என் குடும்பத்து கூடவே விளையாட்டியா? இனி தண்டனை கொடுக்கறதுக்கு உன்னால முடியவே முடியாதுடா.
சாக போற நேரத்துல உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இதுதான் கடைசி சிரிப்பா இருக்க போகுது. உன் கதை முடிஞ்சுதுடா. மார்ட்டின், முடிச்சிடு. உட்காரு. சொன்ன மாதிரியே செஞ்சாச்சுப்பா. ஆனா சாம் விஷயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. எலெக்ஷன் பக்கத்தில் வருது. நாளைக்கே மீடியாவை கூப்பிடணும். சாம் மேலே இருக்கிற எல்லா தப்பையும் சொல்லணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு சார்பாக பேசணும். சரி, நான் பேசுறேன்ப்பா. ஏய் ஓரமாவா, வண்டி வருது பாரு. வழி விடுங்க. சார், இந்த பக்கம் போனவங்க தான் பார்த்து சொன்னாங்க. பாடி அங்க இருக்கு சார். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பாருங்க. குட் மார்னிங் சார். சார், இது இறந்து போனவரோட சட்டையில இருந்து கிடைச்ச கேமரா. எம்எல்ஏ வின்சென்ட் தான் கொலை பண்ணியிருக்காருன்ற எவிடன்ஸ் போலீஸ்க்கு இப்போ கிடைச்சிருக்கு. பார்ட்டியை சேர்ந்த நமது தொகுதி எம்எல்ஏவான வின்சனை கொலை வழக்கில் கைது செய்துள்ளனர். அவர் கொலை செய்த காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். வின்சனின் கூட்டாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இவர் முன்னாள் மந்திரியின் மகன் ஆவார். கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் மித்ரா உள்ளார். மித்ரா, எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பின்னணின்னு சொல்லுங்க. வீணா, இன்னைக்கு மத்தியானம் தான் எம்எல்ஏ வில்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. மஹின்ற இளைஞரை கொன்னதுக்காகத்தான் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு.
போட்டோல இருக்கவன் இங்க வந்தானா? 2 பேருமே இப்ப போயிட்டாங்க. சாமி, இவன் கூட இருந்தவன் யாரு? பார்த்தன். அவன் ரொம்ப வருஷமா சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில இன்னைக்கு ஆடிஷன் பார்க்கலையா? உன்னதான்ப்பா கேட்டேன். சும்மா கேட்டிங்களா இல்லை எதுவும் விஷயம் இருக்கா? விஷயம் இல்லாம கேட்பேனா? போகணும், மதியானம் போகணும். அப்ப இன்னைக்கும் ஆஃப் டே லீவா? இப்படியே போனா வேலை போயிடுமேடா. அப்பா வேலை போனா போட்டும். டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க பாக்கியம் பண்ணிருக்கணும். சரிடா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? ரொம்ப வருஷமா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அப்புறம் சும்மா குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நிச்சயமா நடக்கும். அதுக்கான நேரமும் வரும். சீக்கிரமா வாடா, வா. போலாம். பார்த்தா நேத்து போன ஆடிஷன் என்னாச்சு? இதுல எப்படியாவது சான்ஸ் கிடைச்சிரும்டா. நீ எந்த ஆடிஷன் போனாலும் இப்படி தான் சொல்ற. டேய் ஃப்ரெண்ட்ஸ்னா சப்போர்ட் பண்ணி பழகுங்கடா. அவன் சொன்னது சரிதான். பார்த்தானே ஒரு ஆடிஷனா போவாரு, செலக்ட் ஆகாம திரும்ப வருவாரு. அது நடக்காததுனால ஒரே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போவாரு, அங்கேயும் திரும்ப வந்துருவாரு. வாவ், பிரமாதம். ஏன்டா பிடெக் படிச்சிருக்க, வேலையும் கிடைக்கல, ஆனா என்ன குறை சொல்ற நீ? மனோ, உனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல, சமாதானம் ஆயிட்டியா? விளையாடு. ஸோ நீ கவலைப்படாதடா, ஒரு நாள் ஜெயிப்ப. பார்த்தா அவனோட போட்டோவை நான் டைரக்டர் ஜெயக்குமாருக்கு அனுப்பி வச்சிருந்தேன். சாருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. சாரோட புது படத்துல உனக்கு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, நீ நாளைக்கு கிளம்பி சாரை போய் பாரு, மறந்துடாத. அட்ரஸையும் நம்பரையும் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். தேங்க்ஸ் வினோண்ணா. ஆல் தி பெஸ்ட்ரா. போயிட்டு வாடா. தேங்க்ஸ். டேய், டைரக்டர் ஜெயக்குமார் படத்துல ரோல் கிடைச்சிருக்குடா. ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் கூப்பிட்டாரு. அசத்து. எஸ், குட்ரா மச்சான் கைய. ஹாய் டாட், நான் திருஷூர் வரைக்கும் போகணும். என்ன வேலையை போற? டைரக்டர் ஜெயக்குமார் சாரை பார்க்க போறேன். ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். கார் எடுத்துட்டு போ. வேண்டாம், டைம் வரும்போது எடுத்துக்கிறேன். ஓகேடா, நீ கிளம்பு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா. ச்சே,
லைன் கிடைக்கலையே. யோ போட உனக்கு என்ன பிடிக்கலையா? தொல்லை பண்ணாம இங்கிருந்து போ. ஏய் ஆடி ஏய் வான்றல விட்றா. டேய் தள்ளி போடா. ஏய் ஏய் உன்னா ஏய் வாடா ஏய் ஏய் உன்னா பார்த்தா அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மடம் ஒன்று இருக்கு. நம்ம பார்த்தா வாங்க கூட்டிட்டு போலாம். அவன் வருவானா? எப்படியாவது கூட்டிட்டு போகணும்பா.
அப்படிதான் பார்த்தனை இங்க கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல தான் மகிக்கும் பார்த்தனுக்கும் பழக்கமாச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒரு நிமிஷத்துல பார்த்தனோட கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. அதனால அதை பார்த்தனால ஏத்துக்கவே முடியல. தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆசிட் அட்டாக் பண்ணி முகம் அசிங்கமாயி எல்லா கனவுகளையும் தொலைச்சதுக்கு அப்புறமும் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷனை வச்சு உயிர் வர்றதுக்கு நான் தயாரா இல்ல. என்னோட மனசாட்சின்ற கோர்ட்ல நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் எனக்கு நியாயமானது. இது உன்னோட பக்கம் நியாயம் மட்டும்தான். இதை எங்களால ஏத்துக்க முடியாது. உன் கூட ஸ்டெடியா இருந்த உன்னோட நண்பனே இறந்து போயிட்டான். ஆசிட் அட்டாக் பண்ணவனுங்களை மகி கண்டுபிடிச்சதும் அவனுங்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கறதும் எப்படியோ ஒரு நாள் மாட்டுவோம், இல்லனா ஒரு நாள் இறந்துருவோன்னு தெரிஞ்சுதான் நானும் மகி இதை பண்ணோம். சார், உங்களுக்கே தெரியும் இப்ப வின்சென்ட் ஒரு கொலை பண்ணிருக்காருன்னு. இனி கட்சி சார்பா அவரால் எப்படி எலெக்ஷன்ல நிக்க முடியும்? வின்சென்ட் மேல சுமத்தப்பட்ட பழிக்கும் இந்த பார்ட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வின்சென்ட் இந்த பார்ட்டியை விட்டு தூக்கியாச்சு. கிரிமினல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தருக்கு இந்த பார்ட்டியில் எப்பவுமே இடம் கிடையாது. இந்த எலெக்ஷனை நாங்க நேருக்கு நேர் சந்திப்போம். NDP அதிகாரத்துக்கு வரும். எங்க கட்சியில கிரிமினல்ஸ்க்கு என்னைக்கும் இடம் இல்லை. சார் சார் நியூஸ்ல பார்த்தேன் உங்க பேட்டி. இப்போதைக்கு பார்ட்டி ஆபீஸ்க்கு வராதீங்க. சரி, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவேன். மக்களோட அரசாங்கம் தானே ஆபிரகாமோடது. தலைவரே, அப்ப வழி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்போம். என் ஆட்கள் எப்பவும் என் கூட தான். சார், எப்படியோ இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. யா, பட் ஃபார் பார்த்தன் இட்ஸ் ஜஸ்ட் a beginning.
டேய் நீ வெளியில போட்ட ஆட்டத்தெல்லாம் இங்க போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. இனி வெளியே பார்க்கறதுக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை சார். இவனுக்கு அந்த யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து ஸ்பெஷல் ஷெல் அடைங்க. செத்தடா நீ. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.